Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see Class 5 Mathematics Chapter 5 Far and Near Part 3. Use your understanding from the above to fill in the blanks appropriately. First 4 centimeter and 5 millimeter. First sum 4 centimeter 5 millimeter understanding is equal to dash millimeter. dash millimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்லிருக்காங்க? 4 சென்டிமீட்டரையும் 5 மில்லிமீட்டரையும் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க? அதாவது வந்து மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும். ஓகே, தட் இஸ் 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இப்ப 4 சென்டிமீட்டர் அது எவ்வளோ வரும்? 40 மில்லிமீட்டர். 40 மில்லிமீட்டர் பிளஸ் ஒரு என்ன இருக்கு? 5 மில்லிமீட்டர். அப்ப எவ்வளவு வரும் நம்மளுக்கு டோட்டலா? 4 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு? 45 மில்லிமீட்டர். 45 மில்லிமீட்டர். இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது A. நெக்ஸ்ட் B. 89 மில்லிமீட்டர். 89 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் 89 millimeter is equal to dash centimeter. Sum என்ன கொடுத்துருக்காங்க? 89 millimeter is equal to dash centimeter dash millimeter. சென்டிமீட்டர்ல எழுதணும், மில்லிமீட்டர்ல எழுதணும். இப்ப 800 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 89 என்னன்னு பண்றோம்? 8 plus 9. ஓகே, 8 மில்லிமீட்டர் பிளஸ் 9 மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 8 plus 9 மில்லிமீட்டர். இப்ப 80 மில்லிமீட்டர்ன்றது எவ்வளவுன்னு சொல்லலாம்? நம்ம 8 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா? 80 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அடுத்து என்ன இருக்கு? 9. 80 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆல்ரெடி என்ன இருக்கு? ஒரு 9 மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப எப்படின்னு சொல்லலாம்? 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர். 234. இங்கே மறுபடியும் அதே மாதிரி தான் வரும். 234 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா 200 பிளஸ் 30 பிளஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 4. 200 சென்டிமீட்டர் பிளஸ் 30 சென்டிமீட்டர் பிளஸ் 4 சென்டிமீட்டர். அப்ப இதை என்ன பண்ணலாம்? 200 சென்டிமீட்டர்ன்றது என்னன்னு சொல்லலாம்? நம்ம 200 சென்டிமீட்டர் நம்ம வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்தணும்னா அது மில்லிமீட்டரா நம்மள மாத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. இது எல்லாமே சென்டிமீட்டர். அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 200 into 10 plus 30 into 10 plus 4 into 10 எவ்வளவு வரும்? 200 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2000 plus 300 plus 40. அப்ப எவ்வளவு வரும்? 2340. எதுலாமா இங்க ஆட் பண்ணலாமா? 2340 ஆட் பண்ணோம்னா 0432. அப்ப என்ன வரும்? ஆன்சர் இஸ் 2340. என்ன வரணும் நம்மளுக்கு? மில்லிமீட்டர். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்திக்கிறோம். நமக்கே தெரியும் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்ப 200 சென்டிமீட்டர்ன்றது மில்லிமீட்டரா மாத்தினா மல்டிப்ளை பை 10. அப்ப இது எல்லாமே என்ன எதுல போட்டிருக்கோம்? நம்ம இன்ட்டு மில்லிமீட்டரா மாத்திக்கிட்டோம். நம்ம மில்லிமீட்டரா. So 2340 millimeter. Next D. D sum 514 millimeter. 514 millimeter is equal to dash centimeter dash millimeter. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மில்லிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு சென்டிமீட்டர்லயும் மீட்டர்லயும் எழுத சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். நம்ம 514 மில்லிமீட்டர் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 500 plus 100 that is 500 plus 14 அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கலாம். 500 plus 10 plus 4. அப்ப 500 plus 10 plus 4. இப்ப நமக்கே தெரியும் 500 that is இங்க என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க? சென்டிமீட்டர்ல. இப்ப 500 மில்லிமீட்டர்ன்றது எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 500 மில்லிமீட்டர் அப்படின்றது 50 சென்டிமீட்டர். இங்க 10 மில்லிமீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர். இது 50 சென்டிமீட்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர் பிளஸ் 4 மில்லிமீட்டர். அப்ப இது எப்படி எழுதலாம்? நம்ம 51 சென்டிமீட்டர் 4 millimeter. அப்ப 50 centimeter plus 1
51 centimeter plus 4 millimeter. அப்ப எப்படி எழுதலாம்? 51 centimeter 4 millimeter. Next E 6 meter 34 centimeter. 6 meter 34 centimeter. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சென்டிமீட்டர்ல மாத்த சொல்லிருக்காங்க. 6 மீட்டர் 74. இப்ப நமக்கே தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் வந்து எவ்வளவு வரும்? 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 6 மீட்டர்ன்றது எவ்வளவு? 600 சென்டிமீட்டர். பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கு. 6 மீட்டர்ன்றது 600 பிளஸ் இன்னும் ஒரு ஆல்ரெடி சென்டிமீட்டர்ல இருக்கு 34 சென்டிமீட்டர். அப்ப எவ்வளவு வரும்? 634 சென்டிமீட்டர். So the correct answer for this one is 634 centimeter. F வந்து 20 meter 12 centimeter. 20 meter 12 centimeter is equal to dash centimeter. Centimeter மாத்த சொல்லிருக்காங்க. நமக்கே தெரியும் 1 meter is equal to அந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். 1 meter is equal to 100 centimeter. 1 meter is equal to 100 centimeter. 20 meter எவ்வளவு வரும்? 20 into 100 எவ்வளவு நம்மளுக்கு? 2000 சென்டிமீட்டர். 2000 சென்டிமீட்டர் பிளஸ் ஆல்ரெடி அவங்களே என்ன இருக்காங்க? சென்டிமீட்டர்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப பிளஸ் 12 2120 அப்ப எவ்வளவு வரும்? 2012 சென்டிமீட்டர். So the answer for this one is 2012 சென்டிமீட்டர். இது F ஓட ஆன்சர். G ஓட ஆன்சர் 397 மீட்டர். 397 மீட்டர் is equal to dash சென்டிமீட்டர். நம்ம மறுபடியும் கொண்டு வரோம் 1 மீட்டர் is equal to so 397 மீட்டர் அப்படின்றது என்ன வரும்? 397 மீட்டர் is equal to 397 into 100. அப்ப எப்படி போட்டுக்கலாம்? 2 சைஃபர் வச்சுக்கிறோம். 1 7ஆல 7 9 3 அப்ப என்ன வரும்? 39700 சென்டிமீட்டர். Answer for this one is 39700 சென்டிமீட்டர். இதுதான் இதோட கன்வர்ஷன். H sum that is 5792 centimeter is equal to dash meter dash centimeter. 5790 சென்டிமீட்டர். இப்ப நமக்கே தெரியும் 100 சென்டிமீட்டர் is equal to என்னன்னு சொல்றோம் நம்ம? 1 மீட்டர். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 5792 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேக்குறாங்க நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 5792 100ஆல டிவைட் பண்ண போறோம். is equal to எத்தனை மீட்டர்? சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தலாம் அப்படின்னா 5792 டிவைடட் பை என்ன வரும் நம்மளுக்கு? 100 டிவைடட் பை 100னா என்ன வரும்? 5792 டிவைடட் பை 100 மட்டும்னா ஃபர்ஸ்ட் 5000ல எத்தனை 100 இருக்குன்னா 50 57 5700ல எத்தனை 100 இருக்குன்னா 5700 57 5000ல ஃபர்ஸ்ட் 5 போடுறோம். மறுபடியும் 7ல வந்து என்ன வரும்? 700 வருது. 700ல வந்து 700s இருக்கு. 57,000.92 அப்ப இது எத்தனை வரும்? 57 meters 92 centimeter. 57 meters 92 centimeter. G I இருக்கு இல்லையா? 9108 centimeter. இதுவும் அதே தான், சேம். is equal to dash meter dash centimeter. இது நம்ம மேல போட்டோமே அதே மாதிரி தான். 100 centimeter is equal to 1 meter. 9108 centimeter is equal to 9108. இது டிவைட் பண்ணணும் இங்க. அதாவது வந்து சின்னதை பெருசா மாத்திரம் நம்ம. ஓகேவா? சின்னது யூனிட் சென்டிமீட்டர் சின்னது பெருசா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகே, பெருசு சின்னதா மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க சின்னதை பெருசா மாத்தணும்னா டிவைட் பண்ணணும். சோ 9108 டிவைடட் பை 100 எவ்வளவு வரும்? இது சேம் முன்னாடி போட்ட மாதிரி 91.08. அப்ப 91 மீட்டர் 08 சென்டிமீட்டர். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 91 மீட்டர் 8 சென்டிமீட்டர். ஜேசம் 34 kilometer. 34 kilometer is equal to dash meter.
இப்ப நமக்கே தெரியும் 34 1 kilometer is equal to 1000 meters. 34 kilometer is equal to என்ன பண்ணலாம் நம்ம 34 into 1000. அப்ப எவ்வளவு வரும் 34,000. 34,000. அப்ப answer for this is 34,000 meter. Next K. 6,870 meter is equal to dash kilometer. கிலோமீட்டரா மாத்த சொல்லிருக்காங்க. அதாவது 6,700 meter is equal to dash kilometer bar. இப்ப நம்ம என்ன நமக்கே தெரியும் 1000 meter is equal to 1000 meter is equal to நமக்கு என்ன தெரியும் 1000 meter is equal to 1 kilometer. 1 kilometer. இங்க என்ன சொல்லிருக்காங்க 6,870 meter is equal to அப்ப என்ன பண்ணணும் 6,870 divided by எவ்வளவு வரும் 1000. அப்ப எவ்வளவு வருது இங்க 6.870. அப்ப எவ்வளவு வரும் 6 கிலோமீட்டர் 870 மீட்டர். 6 கிலோமீட்டர் 870 மீட்டர். Next L 10,000 the same முன்ன மாதிரி தான் 10,552 meter is equal to dash kilometer dash meter னு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் 1000 meter is equal to 1 kilometer. 1 kilometer. இங்க என்ன இருக்கு 10,552 meter is equal to 10,552 divided by 1000. 10,000 எத்தனை 1000 இருக்குன்னா 10. அப்ப எப்படி போடலாம் 10 கிலோமீட்டர் 552 மீட்டர். Answer for this is 10,000 10,000 மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப 10 கிலோமீட்டர் 552 மீட்டர். Next M 29 kilometer 30 meter is equal to dash meter. நமக்கே தெரியும் 29 kilometer 1 kilometer என்றது எவ்வளவு வரும் 1000 meter. 1 kilometer என்றது 1000 meter. 29 kilometer என்றது எவ்வளவு வரும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 29 into 1000. அப்ப எவ்வளவு வரும் 29,000 பிளஸ் அவங்களே எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஒரு 30 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப பிளஸ் ஒரு 30 ஆட் பண்றோம். அப்ப எவ்வளவு வரும் 03029. அப்ப ஆன்சர் இஸ் இது வந்து M. அடுத்து N சம் லாஸ்ட் சம் 32 கிலோமீட்டர் 359 மீட்டர். கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். 1 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கணும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். So 32 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு வரும்னு சொல்ல நம்ம 32 into 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும் 32,000 பிளஸ் ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு 359 கொடுத்திருக்காங்க. அப்ப 953 ஆட் பண்றோம் 95323. அப்ப என்ன ஒரு ஆன்சர் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 32,359 மீட்டர். அப்ப 32 கிலோமீட்டர் 359 என்றது என்ன வரும் நம்மளுக்கு மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 32,359 மீட்டர்.